வணக்கம் நண்பர்களே. கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நெக் பீஸ் தைச்சிக்கணும். பாருங்கள், இப்போ வந்து கச்சோலி பட்டை தைச்சிக்கலாம். ஃப்ரண்ட்டு பாருங்கள், ஃபுல் கிராஸ் இருக்கும். பாருங்கள், ஃபுல் கிராஸ் இருக்குது. கிராஸ் கட்டிங் நல்லா கர்ச்சிப் மாதிரி நல்லா மடித்து போட்டு நல்லா கிராஸை கட் பண்ணிக்கிட்டோம் ஃபுல்லாக. மேலே கீழே வந்து ஃபஸ்ட்டு வந்து பேண்ட் பிட் வச்சுக்கோங்க. மேலே வந்து பாடி பீஸ் வச்சுக்கணும். இது சாதா ஜாக்கெட் கிராஸ் கட்டிங். ப்ளவுஸ் வந்து 1 மீட்ரு தான் எடுத்து கொடுத்தாங்க, எக்ஸ்ட்ரா இல்லை. ஒருத்தர் 1.25 மீட்ரு எடுத்து கொடுப்பாங்க கிராஸ் கட்டிங்னா. இவங்க ஒரு மீட்ரு தான் எடுத்து கொடுத்துக்குறாங்க. 1 மீட்டர்லேயே கிராஸ் கட்டிங் தைக்கலாம். ஆல்ரெடி கட்டிங் போட்டேன் நான் இந்த வீடியோ. இது எப்படி கட் பண்ண கிராஸ் கட்டிங்னு போய் பாருங்கள். இது வந்து மடிச்சு வச்சுங்க. மேலே வந்து பேண்ட் பீஸ் மேலே வந்து எஜ்ஜு தையல் போட்டு இது மேலே வந்து ஒரு பாயிண்ட் போட்டுங்க. வச்சுட்டு ஒரே லெவலாக ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஆப்போசிட் கரெக்டாக பார்த்துங்க. ஆப்போசிட் வந்து மிஸ் பண்ணாதீங்க. ஆப்போசிட் மிஸ் பண்ணிங்கன்னா வந்து பிரித்து தைக்கிற மாதிரி ஆகிடும். ஒரே சைடாக வந்துடும் கச்சோலி பட்டை. அது முன்னாடியே உசாராக பாருங்கள். ஈஸியாக தைக்கலாம் ஜாக்கெட்லாம். பொறுமையாக பாருங்கள். ஆப்போசிட் கரெக்டாக வச்சாச்சு. பொறுமையாக தைக்கலாம். அவசரப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க, பொறுமையாக தைங்க. ஒரு தடவை தச்சுட்டு தப்புன்னு திருப்பி பிரித்து தைச்சின்னா கஷ்டமாக இருக்கும். நான் பாருங்கள், எதுவுமே பிரித்தா தைக்க மாட்டேன். நான் தைக்கிற ஜாக்கெட்டில் பாருங்கள், லைவ் வீடியோ தான் போட்டிருப்பேன். லைவாகவே அப்படியே தைச்சிட்ருப்பேன். நான் ஸ்கிப் பண்ண மாட்டேன். எந்த தையலுமே வந்து திருப்பி பிரித்து தைக்கிற மாதிரியே இருக்காது, கிளியராக இருக்கும். அப்போ தான் வந்து சீக்கிரமாக ப்ளவுஸ் தைச்சி முடிக்க முடியும். யோசிக்காமல் தைச்சிட்டு அப்புறமேட்டு பிரிச்சுன்னு கிடப்பீங்க. அந்த மாதிரி தைக்காதீங்க. பாருங்கள், ஷோல்டர் அட்டாச் பண்ணிப்போம். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும். 14 இன்ச்சு இடுப்பு இறக்கும், 14 இன்ச்சு வச்சுருக்கோம். 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக. எப்பவுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒன்றா வச்சு தான் கட் பண்ணுவோம். இதுவும் கிராஸ் கட்டிங் போட்டு கூட ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஒன்றா தான் கட் பண்ணிக்கிறோம். பாருங்கள் வீடியோவில். அதுதான் ஃப்ரண்ட்டில் வந்து ஓப்பன் இல்லாமல் இருக்குது. இல்லை ஓப்பன் இருக்கும். ஃப்ரண்ட்டு ஒன்றா வெட்டு, ஃப்ரண்ட்டில் ஓப்பன் இருக்குது. ஃப்ரண்ட்டு ஓப்பன் இல்லாமல் இருக்குது. பொறுமையாக பாருங்கள். பொறுமையாக பார்த்துட்டு தைங்க. தனியாக போட்டு கிராஸ் கட்டிங் தனியாக, பேக் பீஸ் தனியாக 1.5 மீட்டர் துணி தேவைப்படும். இல்லை 1.25 மீட்டர் தேவைப்படும். இதெல்லாம் வந்து 1 மீட்டர்லேயே வந்து ஈஸியாக கட் பண்ணலாம். இந்த மாதிரி கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. நல்லா கரிச்சு போகிற மாதிரி நல்லா வந்து மடித்து போட்டுங்க. மடித்து போட்டு ஃபுல் கிராஸ் வச்சு மேலே நெக்குக்கெலாம் வருதான்னு பார்த்து மேலே கட் பண்ணிட்டு கிளியராக கட் பண்ணுங்கள். என் கட்டிங் வீடியோ பாருங்கள், ஈஸியாக இருக்கும். பார்த்துட்டு தைங்க. கீழே டாட் வந்து 2 இன்ச்சு பிடிங்க. பிடிச்சி லென்த்தும் 2 இன்ச்சு பிடிங்க. ரெண்டுத்தையும் மடித்து 1 இன்ச்சு பிடிச்சா போதும். லென்த்து மட்டும் 2 இன்ச்சு பிடிங்க. டாட் வந்து ஒரு 1/2 இன்ச்சு முன்னாடி நிறுத்துங்க. பாயிண்ட் வந்து பக்காவாக உட்காரும். அப்போ தான் ஷோல்டர் இறங்குதுன்னு ஷோல்டர் இறங்காமல் இருக்கும். அது லென்த்து பார்த்துங்க. லென்த்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து இறங்காது. நெக் அகலமாக இருந்தால் சில பேருக்கு ஷோல்டர் இறங்கிதாகும். அதுக்கு வந்து ஷோல்டர்லேயும் ஃப்ரண்ட்லேயும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க. இல்லை தைச்சிட்டு பிறகு கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணால் பேக் நெக் வந்து லென்த்து வந்து அதிகமாக இருந்தாலே வந்து ஷோல்டர் இறங்க தான் செய்யும். என்ன டைட் பண்ணாலும் வந்து பேக் இறக்கம் வந்து நிறையா இருந்தால் ஷோல்டர் இறங்க தான் இருக்கும். அதில் பார்த்துக்குங்க. ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்டில் இறங்குறது இல்லை, நான் சொல்கிறது ஸ்லீவில் வந்து இறங்குன்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஷோல்டர் இறங்குதுன்னா ஃப்ரண்ட்டில் இறங்குதுன்னு நினச்சிப்பாங்க. அதால் வந்து கப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுங்கன்னு சொல்லுவாங்க. நான் அந்த ஷோல்டர் இறங்குறது சொல்ல, ஸ்லீவ் ஷோல்டர் இறங்குறதை பற்றி சொல்லிகிட்ருக்கேன் நான்.
முதல்ல பார்த்துக்குங்க. இது வந்து கச்சலி பட்டை மடித்து ஒரு இன்ச்சு தையல் ஒரு பாயிண்ட் போட்டுங்க. அதில் வந்து ஷோல்டர் இறங்குதுன்னா என்னான்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஷோல்டர் இறங்குது ஃப்ரண்ட்லேயோ பேக்கில் இறங்குற ஷோல்டரை பற்றி நான் பேசலை, ஸ்லீவில் இறங்குறத பற்றி பேசிகிட்ருக்கேன் நான். அதுக்கு வந்து கரெக்டாக பார்த்துங்க. அக்கல் லூஸ் வந்து நிறைய விடாதீங்க, விட்டாலும் அந்த லூஸ் வந்து இறங்கும். ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும் இருக்காது, அதில் வந்து இருக்கும். பாடி லூஸ் ஒரு நூல் 1 இன்ச்சு பெருசாக வச்சுருந்தாலும் ஷோல்டர் இறங்கும். ஷோல்டர் வந்து பேக்கு வந்து நெக்கு இறக்கமாக இருந்தாலும் ஷோல்டர் இறங்கும். ஃப்ரண்ட்டெல்லாம் கம்மி பண்ணி பார்ப்பீங்க, அப்போ கூட ஷோல்டர் இறங்க தான் செய்யும். பேக் லென்த்து பேக் நெக் வந்து இறக்கமாக இருந்தாலே ஸ்லீவ்லேருந்து ஷோல்டர் இறங்கும். இப்போ வந்து கொக்கி பட்டி வந்து ரெடி பண்ணிப்போம். ஒரு 2 இன்ச்சு பீஸ் எடுத்துங்க, எடுத்துகிட்டு கொக்கி பட்டை ரெடி பண்ணிப்போம். ஒரு நூலை வச்சு கிளியராக தைச்சுங்க. புதுசாக தைக்கிறவங்களுக்கு என் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப புரியும். புதுசாக தைக்கிறவங்க கவனமாக பாருங்கள், எப்படி தைக்கிறேன்னு பார்த்து கற்றுக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அளவு எடுத்து தைக்கிறத விட வந்து அளவு ஜாக்கெட் வச்சு தைச்சிங்கன்னா வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அளவு எடுத்து தைக்கிறது வந்து ஒன்று மாறும். நெக் லென்த்து, நெக் அளவு, இதுன்னு எல்லாம் ஷோல்டர் அளவு, அக்கல் அளவு எல்லாமே மாறும். அதால் வந்து அளவு ஜாக்கெட் வச்சு மேக்ஸிமம் தைக்கிறது வந்து நல்லாயிருக்கும், ஃபிட்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். மேக்ஸிமம் நான் வந்து அளவு ஜாக்கெட் வச்சு தான் தைப்பேன். நான் எதனா ஒரு 1 2 தான் வந்து அளவு எடுத்து தைக்கிற மாதிரி வரும். நம்மகிட்ட லேடிஸ் இருக்காங்க, அவங்க எடுப்பாங்க அளவு. யாருன்னா வந்து எப்போனா ஒரு நாள் தான் வருவாங்க அளவு. மிச்சம்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து அளவு ஜாக்கெட் வச்சு தான் நான் தைக்கிறதே. அளவு எடுக்கணுனாலே வந்து நாங்கள் எடுக்கிறது கூட அளவு எடுக்கிறது வந்து மேலே வந்து பாடி எடுப்போம், இடுப்பு எடுப்போம், கை எடுப்போம், கை லென்த் எடுப்போம், அவ்வளோதான். மிச்சம் எல்லா அளவும் நான் அப்படியே வச்சுருவோம். பேக்கு வந்து எவ்வளோ லென்த்து வேணும்னு கேட்டுப்பேன். கீழே மட்டும்தான் அளவு, மேலேருந்து எல்லாம் அளவு கேட்க மாட்டேன். கீழே வந்து 5 இன்ச்சு போதுமா, 6 இன்ச்சு போதுமா, இல்லை 4 இன்ச்சு வேணுமா, ஷார்ட்டாக வேணுமா அப்படின்னு மட்டும் கேட்டுப்போம். ஃப்ரண்ட் நெக்கு நாங்களே வச்சுப்போம். அது எப்பவுமே ரெகுலராக 6 இன்ச்சு வச்சுப்போம். 6 6 ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா 7 கூட கேட்பாங்க. 2.5க்கு 3 வைப்போம். மேலே வந்து 2.5 வச்சுன்னு சொல்கிறேன்ட, கீழே அந்த 6 இறக்க தாண்ட வந்து 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு அப்படி வச்சுப்போம். அகலமாக கேட்குறவங்களும் அகலமாக வச்சுருவோம். அது அப்படி நெக்கு வந்து பேக் லென்த்து கீழே மட்டும்தான் அளவு எடுத்து வைப்பேன் நான். நீங்கள் கட்டிங்கில் ஆல்ரெடி பாருங்கள். கீழே லென்த்து வந்து 4.5 இன்ச்சு 3 இன்ச்சு 5 இன்ச்சு 6 இன்ச்சு அப்படி தான் கீழேருந்து அளவு எடுத்துவோம். மேலேருந்து அளவு எடுக்க மாட்டேன் நான். அதை பார்த்துங்க. அதை வச்சுட்டு மேலே ஷோல்டரில் 2 2.5 இருக்கும், கீழே வந்து 3 2.5 அந்த மாதிரி வச்சு ஷேப் பண்ணி அப்படியே கட் பண்ணிடுவேன். இப்போ நெக் தைச்சாச்சு. இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிப்போம். ஸ்லீவ் எதனா முண்டை அந்த லைட்டாக கழிச்சுப்போம். அதே போல் வந்து முண்டை வந்து கைக்கிறது கரெக்டாக பார்த்துங்க. முண்டை வந்து கரெக்டாக வச்சு பார்த்துட்டு கரெக்டாக தைங்க. எதனா எக்ஸ்ட்ரா இருந்தால் லைட்டாக கழிச்சிங்க, ஒர்க் பண்ணணும். எதனா வந்தால் ஸ்லீவ் வச்சு பார்த்துங்க. ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதெல்லாம் கழிச்சிக்கலாம். கழிச்சாச்சு.
ஒரு நூல் வந்து அதை கழிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட்லேயே வந்து முண்டா பக்கம் கரெக்டாக வந்து முண்டா கழிச்சு வந்து ஃப்ரண்ட் பக்கம் போட்டோம். பேக் பக்கம் வந்து முண்டா கழிக்காத பக்கம் வரணும். முன்னாடியே தெரில நேச் போட்டுக்குங்க. ஃப்ரண்ட் பக்கம் நேச் போடுங்க, இல்லை பேக் பக்கம் நேச் போட்டுங்க. எல்லாமே ஒரே மாதிரி போட்டுன்னு கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. முண்டா கழிக்கிற தரமே ஃப்ரண்ட்டில் போகணும். முண்டா கழிக்காத பக்கம் வந்து பேக்கில் வரணும். அது பார்த்துங்க கரெக்டாக இருக்கா சைடு பார்த்துங்க. முன்னாடியே செக் பண்ணிங்க. அப்போ தான் வந்து ஸ்லீவ் மடித்தா வந்து அப் அண்ட் டவுன் வராது. கீழே வந்து ஜாயிண்ட் வந்து கரெக்டாக வந்து உட்காரும். அப்போ தான் அதெல்லாம் முன்னாடியே செக் பண்ணிங்க எல்லாமே. இது சாதா ஜாக்கெட்டு, ஓவர்லாக் இல்லை. லைனிங் ஜாக்கெட்னா ஓவர்லாக் போட்டு வந்துடுவோம். இது ஓவர்லாக் இல்லை, அப்படியே மடித்து வச்சுருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எதனா சொல்லுங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் கிளியராக போடுறேன். என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. கமெண்ட்டில் சொன்னீங்களா உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ நான் போடக்குள்ள அந்த கமெண்ட்டுக்கு உங்களுக்கு பதில் சொல்லுவேன். ஒரு நண்பர் கேட்டிருந்தார் அளவு எடுத்து தைங்கன்ட்டு. அளவு எடுத்து தைக்கிறதுக்கு ஆள் வந்தால் தான். ஏன்னா வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி எல்லாமே அளவு ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் வந்தால் உங்களுக்கு அளவு எடுத்து நான் ஜாக்கெட் தைச்சி காமிக்கிறேன். அளவு எடுத்து நம்ம லேடிஸ் இருக்காங்க, எடுத்துகிட்டு உங்களுக்கு தைச்சது எப்படின்றத காமிக்கிறேன். கமெண்டில் கேட்டிருந்தாரு, அதுக்கு பதில் தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். சைடு வந்து அக்கல் எப்படியா வந்து 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். அந்த 1 இன்ச்சு மேலே வந்து 1/4 இன்ச்சுக்கு 3/4 இன்ச்சு வைக்காதீங்க, 1.25 இன்ச்சு வைக்காதீங்க. கரெக்டாக அந்த அக்கலாண்டு வந்து 1 இன்ச்சு தான் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதை பர்ஃபெக்டாக பார்த்துங்க. ஸ்லீவாண்டை வந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்போம். 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்ருப்போம் மேலே ஸ்லீவாண்டை. அதை வச்சுங்க. அக்கலாண்டு வரக்குள்ளே எப்போவுமே வந்து 1 இன்ச்சு தான் இருக்கும், அது பார்த்துங்க. இடுப்பு வந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு போட்டுங்க. அப்புறம் அளவு எடுத்துகிட்டு பேக் டாட்லாம் போட்டு அப்புறமேட்டு வந்து எக்ஸ்ட்ரா டைட் பிடிங்கன்னா டைட் பிடிச்சிக்கலாம். கை மட்டும் ஃபஸ்ட்டு பர்ஃபெக்டாக வச்சுங்க. இப்போ அப்படியே வந்து அக்கல்லேருந்து 1 இன்ச்சு அப்படியே பிடிச்சாச்சு. இப்போ வந்து பேக் டாட் ஃபஸ்ட்டு போட்டுப்போம். பேக் டாட் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பேக்கும் சைடும் பிடிங்க. சைடு பிடிச்சிட்டு ஒரு டாட் போடுங்க. ஒரு 4 இன்ச்சு 3.5 இன்ச்சு போட்டுங்க. ஒரு நூல் பிடிச்சிங்க போதும். எக்ஸ்ட்ரா பிடிங்க, சும்மா ஒரு நூல் பிடிங்க. அப்போ 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு பிடிக்கிறாங்க, அந்த மாதிரி கூட வேணாம். ரொம்ப டைட் வந்தோன்னா ரொம்ப வந்து பேக்கில் தூக்குது அப்படின்னாங்கன்னா அந்த மாதிரி போட்டுங்க எக்ஸ்ட்ரா. இது வந்து கரெக்டாக தான் இருக்கும். அதில் ஒரு நூல் மட்டும் பிடிச்சிக்கிறோம். இப்போ வந்து ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குது. இப்போ 2 சைடு வந்து 3 தையல் போட்டுப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிய போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு தான் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சைடில் வந்து 3 தையல் போட்டுங்க. அவ்வளோதான், 3 தையல் போட்டாச்சு.